சிவத்தமை அவர் சொல்கிறார் தன்னுடைய மதிப்புரையில் நாவல் எழுதுவதற்கு ஒரு தரிசனம் தேவை. தரிசனம் விஷன் தேவை. சமூகத்தை கூர்ந்து பார்க்க வேண்டும் என்கிறார். இதனை நண்பர் அவர்கள் வவுனியாவின் சேரி பகுதியில் தோட்டி ராமன் போன்றோரின் சேரி வாழ்வை படம் பிடித்து காட்டுகின்றார். துயரம் எல்லோருக்கும் உரியதுதான். நாம் எல்லோரும் துயரம் செல்கின்றோம். பணக்காரர்களும் துயரம் துவக்கிறார்கள், பெற்றோர் துயரம் துவக்கிறார்கள், நல்ல பெற்றோரை பெற்றுக் கொள்ளாத பிள்ளைகள் துயரம் துவக்கிறார்கள். துயரம் எல்லோருக்கும் பொதுவான. ஆனாலும் ஆசிரியர் அவர்கள் இந்த வவுனியாவில் தாம் கண்ட இந்த மக்களின் மூலமாக துயரம் சோப்பவர்களை கருத்தை பொதுமைப்படுத்துகின்றார். அவருடைய சில வசன நடைகள் மிக அற்புதமானது. சொல்கின்றார், அந்த பெண்ணுடைய பின் நடை எப்படி இருக்கிறது சொன்னால், அவர் கருமையானவர். கருங்குருவி தன்னுடைய பின்பக்கத்தை ஆட்டி செல்கின்றவர் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கின்றது இவருடைய அழகு நடை என்று சொல்கிறார். எவ்வளவு தூரத்திற்கு இவருடைய கற்பனை வளர்ந்திருக்கின்றது என்பதை நாம் கண்டி பார்க்க வேண்டும். அவருடைய மொழி நடையை பற்றி சாதாரணமாக ஒரு நாவலை எழுதி முடிக்க முடியாது. இவருடைய நாவலில் தென்னிந்திய தமிழ் நடை இருக்கிறது. அந்த பாத்திரங்கள் பேசுகின்ற பொழுது அந்த மொழி நடை கையாளப்படுகிறது. வந்த கையோடு என்று சொல்கிறார். நாராயணனை மக்கள் அங்கே காட்சி தருகின்றார்கள். யாழ்ப்பாண தமிழ் அந்த பாத்திரங்கள் கூட விழுகின்றது. ஆகவே இஸ்லாமிய வரலாறுகள் அல்லது போனவர்கள் தொடர்பு இங்கே வருகின்றன. அங்கே பேசுகின்ற பொழுது இஸ்லாமியருடைய தமிழ் அங்கே அப்படியே வர்ணமிக்கின்றது. சாதாரண எழுத்தாளராக வர்ணிக்க முடியாது. ஆனபடினாலே இன்னொரு விஷயம் சூசகமாக வெளிப்பாட்டுகின்றார். சூசை என்ற ஒரு பாத்திரம், அவன் வவுனியாவில் இருக்கின்றான். அவனுக்கு கோவிலே அவனுக்கு இடமில்லை, சாதி பிரச்சனை. ஆனபடினாலே அவன் என்ன செய்கிறான் சொன்னால், தன்னுடைய சேரியிலே ஒரு மாதான் கோவிலை அவன் உருவாக்குகின்றான். பெண்ணாம்பரிய ஒரு விஷயத்தை நூலாசிரியர் தருகின்றார். கிறிஸ்தவர்கள் பாடசாலை அமைத்ததும் கோயில் கட்டியதும் மத பிரச்சாரங்கள் செய்வதற்கு தான் என்ற விஷயம் கொடுமைகளை அகற்ற எத்தனைக்கிறாரோ எனக்கு தெரியாது. நான் அப்படி நினைக்கிறேன். ஏனென்றால் சாதியை கொண்டவர்களுக்கு கோவிலை இடம் இல்லை, சம அந்தஸ்து இல்லை, மனித உரிமைகள் மறுக்கப்படுகிறது. ஆனபடினாலே மனித உரிமைகள் சமத்துவம் இடத்துக்கு மனிதன் நகர்ந்து செல்கின்ற ஒரு காட்சியை இந்த நூலாசிரியர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இறுதியாக எனக்கு தந்த நேரத்தை கவாமல் நெடுந்தூரத்திலிருந்து அன்னாருடைய வேண்டுகோளுக்கு வந்திருக்கின்றேன். அவருக்கு என்னுடைய நல்லாசிரியரை கூறவிருக்கிறேன். நல்லாசிரியர் இன்னும் நூல்களுக்கு அவர் ஆசையாக இருக்க வேண்டும். ஒரு முறை நான் இந்தியா சென்றேன். அந்த இந்தியா சென்ற பொழுது எனக்கு ஒரு ஆவல். நான் விரும்பி 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 படித்த பெரும் நாவலாசிரியர் மாயாவியை சந்திக்க வேண்டும். மாயாவினுடைய நூல்கள் அவர் 1000 ரூபாய் அந்த காலத்திலே பரிசு பெற்ற
நாவல், வாடாமலர் என்ற நாவல், பூகம்பம் என்ற நாவல் அமுதசுரபியில் எழுதியிருந்தார். ஆகவே அவருடைய விலாசத்தை அமுதசுரபி அலுவலகத்தை சென்று பெற்று அவர் நான் கண்டித்தேன். அவர் பிராமணன் பூவில் அணிந்திருந்தார். சொன்னார், என்னுடைய நாவல் எல்லாம் இப்பொழுது பெருமையாகிவிட்டன, பெற்றுருவாகிவிட்டன. அப்பொழுது சாண்டில்யனுடைய நாவல்கள் சாகாமரம் பெற்ற நாவல்கள் மீண்டும் மீண்டும் அதை எழுத்தை போடுகின்றார்கள். கல்கியுடைய நாவல்களை போடுகின்றார்கள். மாம்பழம் என்ற இடத்துக்கு சென்றேன். மிகுந்த சன கூட்டம். ஏன் விழுந்தால் இடமில்லை என்று சொல்வார்களே, அது கூட அப்பொழுதுதான் எனக்கு புரிந்தது. அப்படிப்பட்ட சன கூட்டத்திலே சென்று சாண்டில்யன் எங்கே இருக்கிறார் கேட்டேன். சொன்னார்கள், சாண்டில்யனா யார் எனக்கு தெரியாது என்றார். பிறகு ஒரு வாராக படை சந்தித்த பிற்பாடு சாண்டில்யனுடைய உண்மையான பேர் பாஷ்யம். அவரை சந்தித்தேன். பாஷ்யமாக இருக்கிறார்கள். சாண்டில்யனுடைய பேர் தெரியவில்லை. அல்லாதவனுடைய பேர் தெரியாது. ஆனால் துயரம் சுமப்பவருடைய பேரை சொன்னால் ஒருவேளை தெரிந்து கொள்வார்கள். வவுனியார் மட்டுமல்ல, அகில இலங்கையிலும் தெரிந்து கொள்வார்கள். சாண்டை சந்தித்தேன். படுக்கையிலே இருந்தார்கள். அவருடைய பிள்ளைகள் அவருக்கு ஒரு நர்ஸ் வச்சிருந்தார்கள். bring lots of books, bring. Father has come from Sri Lanka. Give him as many books as possible, sir. எனக்கு தூக்கிட்டு போயிடலாம் சார். வெயிட் சார். எனக்கு 2 புத்தகம் 3 புத்தக கைப்படங்களை தந்தார் சாண்டில்யன். காலத்தை வெகுடிக்கிறது சாண்டில்யனுடைய புத்தகங்கள். ஏராளமான புத்தகங்கள், ஜலதோஷம் போன்ற புத்தகங்கள் இன்னும் வாசிக்கலாம். நம்முடைய பேராசிரியர் அல்லாந்தம் அவர்கள் காலத்தை வென்றளிக்கக்கூடிய நூல்களை எழுத வேண்டும் என்று என்பது என்னுடைய நல்ல ஆசை. இந்த நூல் காலத்தை வெல்லாத அல்ல, ஆனாலும் கூட பொதுவான கதாபாத்திரங்களோடு அவரால் முடியும், அவரால் எழுத முடியும், பாத்திரங்களை படைக்க முடியும். காலத்தை வெல்லக்கூடிய கதைகளை அவர் படைக்க வேண்டும். சாகித்ய விருதுகளை பெற்றுக் கொண்ட அவர் இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்ற நல்ல ஆசையை கூறி எனக்கு இந்த நல்ல வாய்ப்பினை நல்கிய பேரறிஞர்களுக்கும் நூலாசிரியருக்கும் நன்றிகளை கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்வை நடத்தி வைக்குமாறு நன்றிகள். அடுத்து துயரம் சுமப்பவர்கள் நாவல் வெளியீடு இடம்பெறுகிறது. முதற் பிரதியை வழங்குவதற்காக நாங்கள் முன்னாள் கல்வி செயலாளர், வடக்கு கிழக்கு மாகாண சபையில் முன்னாள் கல்வி செயலாளராக கடமையாற்றிய திரு க. சண்முகலிங்கம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். முதல் பிரதி வரும் நிகழ்வை தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது. சிறப்பு பிரதியை வழங்கி வைப்பதற்காக வீரகேசரி வார வெளியீடுகள் பிரதமர் பொறுப்பாசிரியர் திரு தேவராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பு பிரதிகளை வழங்கி வைப்பதற்காக இந்த வேளையில் வித்யா சிரோமணி கலாநிதி சகோதரர் SAI மத்தியூ அவர்களுக்கு சிறப்பு பிரதி வழங்கி வைக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து சிறப்பு பிரதி பெறுவதற்காக நாம் அழைக்கின்றோம் தேசிய புற்றுநோய் வைத்தியசாலையைச் சேர்ந்த வைத்திய அதிகாரி சிவபிரகாசம் அன்சாமன் அவர்கள். சிரேஷ்ட ஊடகவியலாளர் செல்வி சத்சோபதி நாதன் அவர்களை சிறப்பு பிரதி பெறுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். கொழும்பு தமிழ் சங்கத்தின் துணை தலைவராக விளங்குகின்ற திரு மு. கருணாமநாதன் அவர்களை
சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கிறோம். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு ப.க. மகாதேவா அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கிறோம். சமூக ஜோதி திரு சரவணமுத்து இலகு பிள்ளை அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கிறோம். ஆசிரியர் மாவண்ணா சதாசரம் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு பிரதிகளை வித்யா சிரோமணி கலாநிதி சகோதரர் S.A.I. மத்தியூ அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றார். அடுத்து எழுத்தாளர் திருமதி பத்மா சோமநாதன் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எழுத்தாளர் விமர்சகர் தம்பு சிவா அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். உதவி கல்வி பணிப்பாளர் இலங்கை கல்வி நிர்வாக சேவை சேர்ந்த A.S. சக்குணராஜா அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். எழுத்தாளர் சுதாராஜ் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு அழைக்கின்றோம். செங்கலில் சஞ்சிகையின் ஆசிரியர் செங்கதிரோன் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கொழுந்து ஆசிரியரும் விமர்சகருமான திரு அந்தனி தீபா அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கலைஞர் கலைச்செல்வன் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். எழுத்தாளர் திருமண ஆற்றுப்படுத்தினர் திரு வேல் அமுதன் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். புரதலர் காசிம் உமர் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மொழிபெயர்ப்பாளர் திரு ஆர் விஜயகுமார் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். எழுத்தாளர் சட்டத்திரணி மதுரை திரு சேனாதி ராஜா அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாக அலுவலர் திரு ராசரத்னம் சிவராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு பிரதி வருவதற்காக முகாமைத்துவ பணிப்பாளர் திரு ப. சிவசோஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு பிரதி வருவதற்காக இலங்கை இந்திய வம்சாவளி மக்கள் முன்னணி தலைவர் திரு அ. முத்தப்பன் செல்வியார் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஞான சஞ்சிகையின் ஆசிரியர் டாக்டர் திரு டி. ஞானசந்திரன் அவர்களை சிறப்பு பிரதி வருவதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்து திருமதி நவரண்ட சிங்கம் அவர்களை சிறப்பு பிரதி பெறுவதற்காக அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திரு வி. ராஜ்குமார் அவர்களை சிறப்பு பிரதி பெற்றுக் கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினர் திரு அப்புத்துறை கற்புணன் அவர்களை சிறப்பு பிரதி பெற்று நிகழ்வை சிறப்பிக்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி பிரான்சிஸ் சிஸ்லியா அவர்களை சிறப்பு பிரதி பெற்று சிறப்பிக்குமாறு அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி டி. சி. செல்வநாயகம் டெய்சி அவர்களை சிறப்பு பிரதி பெற வருமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி வீணி ஜெயவீரசிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு பிரதி பெற்றுக் கொள்வதற்காக